ஏற்கனவே ஒரு கோல் செட்டாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. அது கடகடன்னு நடந்து முடிந்து உங்களுக்கு வெற்றிகளையும் பணங்காசையும் கொண்டு வந்து குவித்தே தீரும். 42 வயசாகுது, இன்னும் எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்கல சார்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 அது போன்ற நிலை நீடிக்காது, நல்லது நடக்கும். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமுமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோன்னே சொல்லணும். பட் ஆனால் இப்போ வரைக்குமான சூழ்நிலைகளில் யாருக்குமே பெரிய ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படலையே அப்படின்னு தான் வியூவர்ஸோடைய கேள்வியாக இருக்குது. 2026 நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த ராசிகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கிரக நிலைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொள்வதை விட முக்கியமாக 2 பெரும் கிரகங்கள், அதுலேயும் குறிப்பாக குரு சனி, இது 2 தான் பெரிய ஒரு நன்மைக்கோ அல்லது பெரிய ஒரு துன்பங்களுக்கோ காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதாவது சனி ஒன்று தண்டனை தருவார் அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் இருந்து விடுவிப்பார். குரு என்ன பண்ணுவார்னா எவ்வளவு ஒரு சிரமமான காலகட்டத்திலையும் ஒருத்தனை காப்பாற்றி விடுவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தாலே இந்த 2026 பேட்டர்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நான் முன்னிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாகவும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமுமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். அது ஒரு எண்கணித ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், வாழ்நாள் முழுக்க எப்படி கொண்டு வருங்கிறத இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அது நம்பர்ஸை பேஸ் பண்ணது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இலவச குறிப்புகள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பகுதியை முழுமையாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையுதுன்னே சொல்லலாம். 2 காரணங்கள். முதல் காரணம், நம்ம சனியை சொல்லிடுவோமே, உங்கள் ராசி அதிபதியே சனி தானே. அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் அமர்கிறார். இந்த வருஷம் முழுமைக்குமே 3ஆம் வீட்டில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் அவர் வெற்றிகளை தரப்போகிறார். வழக்கமாக சனி தன்னுடைய ராசி வீடாகவே இருந்தாலும் ஒரு நியாயாதிபதியாக நடந்து கொள்வார். ஒரு ஜட்ஜு மாதிரி, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி அவர் நடந்துக்குவார். அவர் யார் என்ன ஏதுங்கிற பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். அது அஷ்டம சனியாக இருந்து மகர ராசியாகவே தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் அந்த தண்டனைங்கிறது உறுதி தான். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிந்து முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு நன்மையை பெறக்கூடிய ஒரு நல்ல காலத்தில் நீங்கள் இருக்க போகிறீர்கள். இந்த 3ஆம் வீட்டு சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மிக திடமான சிந்தனை வளத்தை கொடுக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளையும் தரும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கோல் செட்டாக ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க. அது கடகடன்னு நடந்து முடிந்து உங்களுக்கு வெற்றிகளையும் பணங்காசையும் கொண்டு வந்து குவித்தே தீரும். அந்நிய பாஷை பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். இதுவரை உங்களுக்கு நிறைய ஒரு முட்டுக்கட்டைகள் ஏதேனும் இருந்திருந்துச்சு, பணம் கடன் சிக்கல்கள் ஏதேனும் இருந்திருந்துச்சுன்னா இப்போ அது விலகும். உங்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். மிக அதிகமான வட்டிக்கு வாங்கிய இடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளால் நீங்கள் அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில் வருவீங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருவுமே உங்களுக்கு 7ஆம் வீட்டில் நிற்க போகிறார். 7ஆம் வீட்டில் நின்று உங்களுடைய ராசியின் மீதே அவருடைய பார்வை விழுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். 7ஆம் வீடுங்கிறதே நல்ல ஸ்தானம் தான். யாருக்காச்சும் திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு அது பாதியிலே நின்றுட்டு இருக்கு, அல்லது இதுவரைக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்கு, வரனே கிடைக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ப்ராப்ளமாகவே அது இருக்கு. வயது வந்த ஆண்களுக்கு, மிக வயதான ஆண்களுக்கு யாருக்குமே திருமணமே ஆகலை. 42 வயசாகுது, இன்னும் எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்கல சார்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 அது போன்ற நிலை நீடிக்காது. நல்லது நடக்கும். கெட்டி மேல சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப சுபிட்சமான ஒரு லைஃப்பை வாழ போகிறீங்க. வரக்கூடிய வருவாய்களை மிக சரியாக திட்டமிட்டு முதலீடு செய்து கொள்ளுங்கள். அடுத்த வருடத்திற்குள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு படி உயரவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மேற்கொண்டு உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த உதவிகளை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால்தான் அடுத்த நிலைக்கு உங்கள் லைஃப் போகுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.